ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. அன்புசால் பக்த கோடிகளே, பிறந்தவர் ஒவ்வொருவரும் இறக்கத்தான் போகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இரவா நிலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனை சதா நினைக்க வேண்டும். சதா நினைத்தாலே போதும், உள்ளுருகி வேண்டினாலே போதும். அதற்காக திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், சடங்குகள் செய்ய வேண்டும், ஆராதனைகள் செய்ய வேண்டும், அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. உங்கள் கையில் கிடைத்த பொருளை தான தர்மங்கள் இல்லாதவருக்கு கொடுத்தால் போதும். இதுதான் இந்து மதத்தினுடைய முக்கியமான செய்தி. இதற்கு பலர் பலவிதமான அர்த்தங்களை தருவார்கள். அதற்கு நமக்கு தேவையில்லை. அந்த நிலையான பெருமானை அடைவதற்கு, நித்திய நாதனை அடைவதற்கு நித்தமும் நாம் அவனை துதி செய்ய வேண்டும். இது போதும். இதை விட அவன் அடியார்கள் அருந்தவம் செய்து இயற்றிய பாடல்களை பாடினால் அதை கேட்க கேட்க தானாக ஞானம் தோன்றும். அப்படி நானும் பல காலத்தில் பல பாடல்களை கேட்டு ஞானம் பெற்றவேன். ஓதாமல் உணர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே நானும் ஓதாமல் உணர்ந்தவன் தான். அந்த ஓதாமல் உணர்ந்தவனுக்கு ஒரு காலத்திலே இறைவன் அருளை கொடுத்தான், பாடல் வைத்தான். நானாக பாடத் தொடங்கினேன். கல்லூரி நாட்களிலே பாடத் தொடங்கியவன் இன்றளவும் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் சிவகுருநாதா என்ற ஒரு பாடலை நான் எழுதினேன். அது மிகவும் அற்புதமான பாடல். மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் என்னென்ன நடந்தது, அவன் எத்தனை பிறவிகளை அவன் எடுத்திருக்க முடியும், அத்தனை பிறவிகளிலும் அவன் அடைந்த இன்னல்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, நோய்வாய்ப்பட்டது என்ன, அது அத்தனைகளில் இருந்து எப்படி அவன் விமோச்சனம் அடைய வேண்டும் என்பதை மட்டுமல்ல, மனிதனாக பிறப்பதற்கு பல ஜென்மங்களை எடுத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் 749 ஜென்மங்களை எடுத்துதான் அவன் மனிதனாக வந்திருக்கிறான். அதைத்தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு என்று இல்லாமல் பிறத்தல் அரிது என்பார்கள். அந்த முறையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த தத்துவங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த முறையிலே இந்த 49 ஜென்மங்கள் என்று சொன்னேன் அல்லவா, அது கூட அதிகமா கூட இருக்கலாம். நீங்க எத்தனை ஜீவராசிகள் பூமியில் உண்டு என்று சொல்லுகிறார்கள்? 84 லட்சம் ஜீவராசிகள், 84 லட்சம் ஜீவராசிகள் பூமியிலே இருக்கிறது. அதுக்கு கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி இருக்கிறது. நம்ம கையை வீசி பேசினால் கூட பல உயிர்கள் சாகிறது. மூச்சு சுவாசிக்கும் போது நமக்கு தெரியாமலே பல ஜீவராசிகள் அழிகிறது. நடந்து சென்றால் பல ஜீவராசிகள் அழிகிறது. பேசினால் இந்த காற்றாலை அழிகிறது. இப்படி பல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் பல இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடப்பதனால் அது பாவங்கள் அல்ல. ஆனால் தெரிந்தே செய்வதுதான் தவறு. கொன்று தின்று உடம்பை வளர்த்தேன், கொலைவெறி பிடித்தேனே அப்படின்னு நான் கூட பாட்டு சொல்லியிருப்பேன். கொன்று தின்று உடம்பை வளர்த்தேனே, இதெல்லாம் தவறு தானே. அப்படி பிற உயிர்களை கொன்று தின்னுவதனால் நம்ம உயிரை கூட ஒருத்தர் கொன்று தின்னலாம்ல. பல ஜீவராசிகள் தின்னுதில்ல, இதுதான் இல்லையா? கரடி சாப்பிடுது, புலி சாப்பிடுது, செங்கல் சாப்பிடுது, அதெல்லாம் சாப்பிடுது இல்ல மனுஷனை. அப்போ அதுக்கு அந்த நேரத்துல நீங்க மட்டும் வேதனை பண்ணலையா? அதே போலத்தானே நாம பிற உயிர்களை, ஆடு, கோழி, மாடு, மானு, புறா எல்லாம் சாப்பிட்றோமே, அது தப்பு இல்லையா? இதை என்றொருவன் உணர்கிறானோ அன்றே அவனுக்கு முக்தி. தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் ஒத்து ஒழுக யார் ஒருவர் நடக்கிறார்களோ அதுதான் வாழ்க்கையின் சித்தாந்தம், அதுதான் தெளிவடைந்தவன். அந்த நிலையை அடைவதற்கு இந்த பாடல்கள் நன்றாக இருக்கும். அப்படி இந்த சிவகுருநாதா பாடல்ல நான் என்னென்ன உயிராக பிறந்திருப்பேன், மரமாக பிறந்தேனோ சிவகுருநாதா அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்ப மரமாக பிறந்த என்ன செய்யணும்? அந்த ஜீவராஜ் அந்த நீரை பூமியிலிருந்து உறிஞ்சி வளர்ந்த பிறகு கனி கொடுக்கணும், காய் கொடுக்கணும், நிழல் கொடுக்கணும். அந்த நிழல்ல பல ஜீவராசிகள் வந்து தங்கும்.
கூடுல பறவைகள் தங்கம், கனி அவைகள் சாப்பிடும். அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த மரங்கள் செய்கிறது. அந்த மரங்கள் செய்வது போல மனிதன் இருக்கிறானா? இவன் பிறந்தான், வளர்ந்தான், சம்பாதிச்சான், தானே தன் குடும்பமே என்று வாழ்கிறான். எப்ப அவனுக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அப்பதான் ஓஹோ கடவுள் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடுன. நீ எந்த பரிகாரம் செய்தாலும் ஒண்ணு நடக்காது தம்பி, நல்லா தெரிஞ்சுங்க. இந்து மதத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்படின்னா அவன் என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் பிராயசித்தத்தை நீ பண்ண முடியாது. ஒரே பிராயசித்தம் சிவனுக்கு சரணாகதி அடைவத்தான், தான தர்மங்கள் செய்வத்தான். போயிட்டு நான் எல்லா கடல் நீர்களையும் குளிச்சுட்டேன், ஆற்று நீர்ல குளிச்சுட்டேன், போனேன், பல கோயில்கள்ல சம்பிரதாய பிரகாரம் எல்லா பூஜைகளை பண்ணனா அது ஏதோ ஒரு கண் துடைப்பும் இருக்கலாம், ஒரு பர்சன்டேஜ் தான் போலாம். ஆனா முழுமையா அது போவே போவாது. இப்ப சொல்றோம். அதனால இதுக்கெல்லாம் பரிகாரமாக நான் சொல்லுவது சிவகுருநாதா என்ற பாடல் தான். இது ஒரு நாள் நான் பறக்கிற விமானத்துல பெங்களூர்ல இருந்து நான் அதிகாரியா இருக்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரி. நான் பெங்களூர்ல இருந்து டெல்லியில எங்களுக்கு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். 11 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஃபிளைட்டு ராத்திரி 2:30 மணி வரும் போது, அந்த நேரத்தில் தான் அந்த பிளைட்டை ஆரம்பிச்சு போகும்போது அவன் சொல்றான், இப்பொழுது நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தூங்கலாம் அப்படின்னு. நான் சுவிட்ச் ஆன் பண்ணி எழுதினேன். அப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சது, 30,000 கிலோமீட்டர் உயரத்துல 8,000 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிற அந்த விமானத்துல அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இருள்மயமாகத்தான். அதனால இருள் சூழ்ந்த உலகிற்கு சிவகுருநாதா, எரிவிளக்கு நீதானே சிவகுருநாதா, மருள் நீக்கும் மாமணியே சிவகுருநாதா, அருள் காட்டி ஆதரிப்பாய் சிவகுருநாதா, ஐந்தெழுத்து மந்திரமே சிவகுருநாதா, ஐயமில்லா மெய்ப்பொருளே சிவகுருநாதா, எந்தையாக உடனிருந்து சிவகுருநாதா, என்னாலும் எமை காப்பாய் சிவகுருநாதா, சிவகுருநாதா சிவகுருநாதா, சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனங்கள் கோடி சொன்னோம் சிவகுருநாதா, அருட்சுடரே ஆனந்தமே சிவகுருநாதா, அருட்சுடரே ஆனந்தமே சிவகுருநாதா, ஆலகால விஷமுண்ட சிவகுருநாதா, அமுதீசரானவரே சிவகுருநாதா, அருமறையை அறிய வைப்பார் சிவகுருநாதா, இஞ்சிமேடு பெரிய மலை சிவகுருநாதா, இமகிரியா எழ வேண்டும் சிவகுருநாதா, இமவானின் மகளோடு சிவகுருநாதா, இமை பொழுதில் எழுந்தருள்வாய் சிவகுருநாதா, திருமணி சேரையரே சிவகுருநாதா, திருமணிகள் முழங்க வேண்டும் சிவகுருநாதா, திரு நின்ற ஆலவாயாய் சிவகுருநாதா, திருவிடமும் விளங்க வேண்டும் சிவகுருநாதா, சிவகுருநாதா சிவகுருநாதா, சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனங்கள் கோடி சொன்னோம் சிவகுருநாதா. இப்படி இந்த பாடல் போது, சந்தையிலே பலசரக்கு சிவகுருநாதா, வந்து வந்து போவது போல் சிவகுருநாதா, பந்த பாசம் உடன் வந்து சிவகுருநாதா, பந்தலிட்டு படருதையா சிவகுருநாதா, சிவகுருநாதா சிவகுருநாதா, கண்ணப்பனின் எண்ணப்படி சிவகுருநாதா, கால் செருப்பை அணிந்தவனே சிவகுருநாதா, கல்மணமோ உன்மனது சிவகுருநாதா, காட்சி தர தாமதமேன் சிவகுருநாதா, சிவகுருநாதா சிவகுருநாதா, சிந்தையிலே நிறைந்தவரே சிவகுருநாதா. இப்படி 1008 வரிகளை நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா 108 ஒரு விசேஷம் சொல்லுவாங்க, 1008 விசேஷம் சொல்லுவாங்க. அதனால இந்த 1000 வரிகளை நான் எழுதியிருக்கிறேன். இது ஒரு மந்திர உச்சாரணம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இது மந்திர தகடுகளாக இறைபெருமான்
என் உள்ளத்திலே நின்று அந்த இரவு நேரத்திலே எழுத வைத்தான் ஓரிரவிலேயே. இதுக்காக நான் தவம் இருந்தவனும் இல்ல, எழுதணும்னு இல்ல. பேனாவை எடுத்த எழுதிக்கிட்டே போனேன். அப்ப 2:30 மணிக்கு அவன் சொல்றான், அது எனக்கு தெரியாது 2:30 மணின்னு. இப்பொழுது நாம டெல்லியை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நீங்க ஆங்காங்க இருப்பவர்கள் பெல்ட்டை டைட் பண்ணிங்கோ. முதல்ல லூஸ் பண்ணிட்டு இருப்போம், டைட் பண்ணிங்கோ, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, தரைய தொட போகுது அப்படின்ற நேரத்தில் தான் நான் அந்த லைட்ல ஆஃப் பண்ண சொல்லுவேன். ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து அப்பதான் இந்த பாடல்களை அப்படி பேக் பண்ணி வச்சேன். அதன் பிறகு பிளைட்டு கீழே போகுது. அதன் பிறகு நான் என்னுடைய இருப்பு அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். என்னை ஆக்சிஜன் போறாங்க. போய் ரூம்ல போய் போக போறேன். அந்த ரூம்ல என்ன எனக்கு முன்னே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் கதவை திறக்கிறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சவரா இருக்காரு. ஐயா 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 எத்தனை வருஷம் இல்லப்பா, தயவு செய்து நீ எனக்கு ஒரு உதவி பண்ண, நீ படுக்க போ. அது 3 மணி இருக்குது இல்ல, நீ படுக்க போ, என்ன 6 மணிக்கு எழுப்பு, இதான் உனக்கு என்னுடைய வேண்டுகோள்னு சொல்லிட்டு நான் லைட்டு போட்டு இன்னும் இருக்கிற பாடெல்லாம் எழுதினேன். திரும்பி வரும்போது மறுநாள் இந்த பாடல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்படி வந்ததான் இந்த சிவகுருநாதா பாடல்கள். இது கேட்க கேட்க மன தெளிவை தரும், அமைதியை தரும், ஆனந்தத்தை தரும், கஷ்டங்களில் இருந்து விடுதலை தரும், சிவனோடு பேசுகின்ற பாக்கியத்தை தரும், எத்தனை பிறவிகளில் நாம் என்னென்னவாக பிறந்தோம் என்பதை எடுத்து கூறும். இப்படியாக நடக்கின்ற இந்த காட்சி கோலத்தை பார்க்கின்ற போது எம்பெருமான் என்னுள்ளே இருந்து இப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறானே. இந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம இறைவனை சிக்கன பிடிக்க வேண்டும். அப்படி பிடிச்சாதான் எல்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், எனக்கு இறைவன் தானாக வேறொன்று தன்னருள் தந்திருக்கின்றான், மெய்ப்பொருளை அளித்திருக்கிறான், மேதாவிதனத்தை கொடுத்திருக்கின்றான், மேன்மையடைய செய்திருக்கின்றான். திரு இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயிலை என் மூலம் கட்டுவித்திருக்கிறான். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இடிக்கப்பட்ட அந்த கோயிலை ஒரு குக்கிராமத்துல ஓடையில போய் தான் கோயில் மலை மேல ஏறத்துக்கு சிரமம். ஏன் அப்படின்னா இவன் பாம்பு வச்சு எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருந்தானுங்க. அதனால கரடு மூடா இருந்தது மலை. அது இப்போ எடுத்து கட்டி கோயிலா இருக்குது. அதையும் சிவபெருமான் செய்திருக்கிறான். எந்தன்னு எதுவும் இல்லை, என்ன ஒரு கருவி ஆக்கியிருக்கான். அந்த கருவி இந்த வேலையை இறைவனே செய்து கொள்ளுகிறான். என்ன அவன் சொல்றது உள்ளத்திலிருந்து ஊக்குவிப்பான்னு அதை செய்யறேன். கோயிலுக்கு போட்ட வரைபடம் பிளானு எல்லாமே அவன் சொல்லி நான் கொடுத்ததுதான், சபதி கொடுத்தது அல்ல. இதெல்லாம் இறை செயல். வாருங்கள், அந்த இனிமையான அந்த கோலத்தை காணுங்கள். இறைவனே இருந்து நின்றாடி அருள் புரியும் இந்த இமயமலைக்கு நிகரான மலையை பாருங்கள். பரோடா மகாராஜா குஜராத்தில் இருந்து வந்திருக்கின்ற அந்த அற்புதமான பளிங்கு விநாயகரை வணங்குங்கள். கேட்ட வரம் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மிக மகிமையான இடம். இங்கே முனிவர்கள், சித்த முனிவர்கள் எல்லாம் இருந்து சிவனை வழிபட்டு பேரொருள் பெற்ற புனித தலம். அமாவாசை திதி கொடுக்க முதலில் ஆரம்பமான புனித திருத்தலம். பல பல விஷயங்கள் இதில் அடங்கி கிடக்கிறது. இந்த உண்மை ரகசியங்களை நீங்க இந்த மண்ணில கால வச்சாவே உங்களுக்கு மகிமை புரியும், இறைவனுடைய பேரொருள் கிடைக்கும் என்று கூறி, அன்பர்களே, இந்த இறைவன் என்ன இந்த சிவகுருநாதா ஒரு பாடல் மட்டும் எழுத வைக்கல, இது போல 18 கவிதை நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் மேல எழுதியிருக்கிறேன் பாரு பாடல்களை, அந்த கந்த சஷ்டி கவசம் போல இருக்கும். இப்படி பல கேசட்டுகள்லாம் இதுல நான் எழுதியிருக்கிறேன். அது அத்தனையும் பென்டிரைவ்ல இருக்குது. நீங்கெல்லாம் கேட்டு வாங்கி உண்மையிலேயே சந்தோஷப்படுங்க. இது நீங்க இறைவனோடு உறவாடுகின்ற கவிதைகள் தான். இது சினிமாவில் இது வராது, அவசியம் இல்லை. இதை படிச்சீங்கன்னா விழிப்புணர்வு வரும். இந்த கேசட்லாம் வாங்கி சந்தோஷம் அடையுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மேலும் மேலும் நீடு வாழ நான் வாழ்த்துகிறேன். நான் என்று சொன்னால் அகங்காரம் அல்ல, எம்பெருமான் என்னில் இருந்து உங்களை வாழ்த்துகிறான். நீடு வாழ்க. ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.